ஹல்லேலூயா. ஸோ நமக்கு இடர்கள் வரும், இழக்க வேண்டியது வரும். ஆனால் எந்த சூழ்நிலையும் எதை விட்டுறக்கூடாது, இந்த வேதத்தையும் ஆண்டவரையும் விட்டுறக்கூடாது. அதனால நம்ம ரொம்ப கடைசி நாட்களில் நமக்கு விரோதமாக குடும்பமே எழும்பும். வீட்டாரே சத்துருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. குடும்பம் எழும்பும் நமக்கு விரோதமாக, கூட இருக்கிறவர் எழும்புவார்கள். ஆனால் எது சொந்தம் போனாலும் சரி, பந்தம் போனாலும் சரி, ஊரே பகைச்சாலும் சரி, ஆனால் நான் என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்வேன். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சபைக்கு வருகிறத நான் விட்டுற மாட்டேன். கட்டாயம் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிப்பேன். என் பரிசுத்தத்திற்குரிய காரியத்தை நான் இழந்து போக மாட்டேன். எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் ஆண்டவருக்காக நிற்பேன். எத்தனை இழப்புகள் வந்தாலும், எத்தனை பேர் என்னை எதிர்த்து நின்னாலும் சரி, இந்த வசனத்துக்காக நிற்பேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நிலை நிற்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். கடைசியாக வாசித்து முடிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 36ஆம் வசனம் வாசிக்க. ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், பட்டயம். 38. மரணமானாலும் ஜீவனானாலும், அதிகாரம், வல்லமை, நிகழ்காரியம், வருங்காரியம், உயர்வு, தாழ்வு, வேற எதுவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உபத்திரம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசம், மோசம், மரணம், ஜீவன், உயர்வு, தாழ்வு, அதிகாரம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தேவனிடத்தில் இருக்கிற அன்பை விட்டு என்னை என்ன செய்யக்கூடாது, எதுவும் என்னை பிரிக்க முடியாது. அல்லேலூயா. தேவன் எனக்குள்ள வைத்திருக்கிற இந்த வேத வசனம், விசுவாசம், இந்த விசுவாச வாழ்க்கை, ஒருவேளை சபை, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய தீர்மானம், என்னுடைய ஜெபம், என்னுடைய வேத வாசிப்பு, என்னுடைய அர்ப்பணிப்பு, எதிலையும் எந்த இடரல் வந்தாலும் சரி, நான் நிச்சயமே கடைசி வரைக்கும் நிலை நிற்பேன். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே, நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. துன்பமோ இன்பமோ, சுகமோ வியாதியோ, நீரே எல்லாம்